ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியர் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணும்ன்றதுக்காக எங்களை பணயமா வைக்கிறீங்க. உங்களால முடிஞ்சா 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க. 10 நிமிஷம் எடுங்க போதும். அடுத்ததாக நம்ம தமிழ் சினிமாவில் இன்றைக்குமே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம். ஏன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் கொடுத்த டிரெக்டர் நான் கூப்பிட போறேன். பட் அதுக்கு முன்னாடி வரவங்க எல்லாம் நிறைய பேர் நான் கூப்பிடும் போது விஜய் டிவி புகழ், விஜய் டிவி புகழ் அப்படின்னு சொன்னேன். புகழ் டிவி விஜய் டிவி வச்சிடலாமான்ற அளவுக்கு புகழ் நிஜமா அவங்களோட ஃபேஸ் அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஆகிட்டீங்க. உங்களோட ஹேர் டோ ரொம்ப அழகா இருக்குங்க புகழ். வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கெட்டப் போட கொடுத்திருக்கீங்க தேசிங்கராஜா 2ல. லெட்ஸ் வெல்கம் புகழ் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தா என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போறோம் நமக்குள்ளே தெரியுமா, கடகடன்னு பேசுறோம். அது யூடியூப்ல வர்றப்பதான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும் ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்பயே இந்த படத்தை பார்க்கறது எனக்கு இப்போ விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்ன்றதுல நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும், எனக்கு என்ன தாண்டி ஒருத்த மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிக ராஜா 2ல எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏழு சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது குக்கூத்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து கிழந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார். ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது 2 தான் சொல்லுவார். வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டும் நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பார், இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா போய் சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க போட்டுங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்டப் பண்ணவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்டப் மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை பக்கம் லேடி கெட்டப் பண்ணோம் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்போம். என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது. அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன வந்துட்டு போகிறார் ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போகிறார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது. ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார் சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார்.
வாங்கிக்கிட்டு புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக, இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க, நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங் ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது, இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே வந்து அப்பா இந்த படம் இவ்வளோப்பா, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், ஜூனியர்ஸ், யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லா இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன், ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினதுக்கு எல்லாரையும் பார்க்குறப்ப ஒரு இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங் ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, கண்டிப்பாக தேசிங் ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்வமணி சார், உதயா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்க வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி, அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்சஸ். ஆக்சுவலாக இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு துக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்ல பேசலாம்னு சார் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்சஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். அதுக்குள்ள வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்மா. உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, இங்க எந்த டைம் மீட்டர் வைக்கல. அவங்க கிட்டயே எத்தனை நிமிஷத்துல யார் அனுப்பணும் முடிவு பண்ணி தான் அவங்கள கேள்வி கேட்க வச்சிருக்காங்க. மற்ற இடத்துல எங்க கிட்ட மைக் கொடுத்தா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோன்ட்டு அழகா சொல்லிட்டாங்க. யார் லென்த்தா பேசணும் ஏதோ கேள்வி கேட்டு அனுப்பிச்சிரு. தேங்க்ஸ்மா. அதுக்குதான் உங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. பேரன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, நாட்டை இருக்கின்ற இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இது தேர்தலுக்காக பேசல, ஆனா இந்த பேச்சு பேசினாவே தேர்தல் நினைச்சிடுறாங்க. இதை ஏன் இங்க சொல்றேன்னா, படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவனும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த யூடியூபர்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா இப்படி பேசுறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமா இருக்கலாம், இல்லை இது வலியா இருக்கலாம். அதோடைய வெளிப்பாடு தான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அது போல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்றீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு 10 நிமிஷ கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க. 10 நிமிஷ கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க. லொகேஷன் பாருங்க, காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க,
லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, 10 நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமா வைக்கிறீங்க. உங்களால முடிஞ்சா 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க. 10 நிமிஷம் எடுங்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்கா எடுத்தா. இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வந்தானா முடி வெட்டு வந்துருவான், ஷேவ் பண்ணிட்டு வந்துருவான், ஷர்ட்ல பட்டன் போட மாட்டான், இல்ல ஏதாவது ஒன்று இருக்க கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சிருக்கலாம், ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்ப 10 நிமிஷம் கழுதை எடுக்க நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுறோமே. அப்போ இவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் 24 கிராஃப்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயாதான் டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். நினைச்சு பாருங்க, உண்மையிலே சொல்றேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டா வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க. அன்னைக்கு மீதி பேர் வந்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு இல்லைன்றீங்க, அவங்க வரலன்றதுக்கா. ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க. அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறமே. அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாம, அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனா எல்லாரும் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும், பொதுமக்கள் விமர்சனம் சொல்லட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு இது கரெக்டா இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அது என்ன, நீங்க பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்க தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதுல தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும் போது சத்தியமா அதுல பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை, எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனா அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, எனக்கு கொடுத்த டைமுக்கு மேல பேசிட்டு சொல்லுங்க. இல்ல சார், ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் படம் எல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கோ அது வெற்றி பெறுவதற்குமான முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. இந்த படம் பத்தி சொல்லுங்க சார், உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம படத்துக்கு வருவோம். நிச்சயமா. எல் சார் உடைய படத்துல நடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான், என் மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. எல் சார் என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்கு. பேசட்டும் போதும், நான் எவ்வளோ பேசுகிறேன்னா பேசட்டும். மானிட்டராண்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. சி, அவன் பேசணும் ஆசைப்படுறான், பேசட்டும், எது வேணுமோ வச்சுக்கலாம், அதுல தெளிவா இருக்காரு. அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். எப்பயுமே யார் என்ன செய்ய வர, அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா வெளியே வரணும்ல, வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணா அந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து எல் சாருடைய இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாத்திருக்கு. அதே மாதிரி எங்க ஃபேமிலியில, அதாவது இந்த படத்துல படமுடைய டீம் எல்லா படத்துலயும் வச்சிட்டு இருப்பாரு. நீங்க அவருடைய படம் பாருங்க, இதுல இருக்கிற டீம் மொத்த பேரும் அடுத்த படத்துலயும் இருப்போம். ஏய் அதே முகண்டா, வேணாம் புதுசா யாருன்னா போடுவோம். இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி, என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா படத்துல நீங்க ஒரு சீன் இந்த ஓரமா நின்னா கூட திரைப்படத்துல நின்னா அதுக்கு மதிப்பு வேற, அதுவும் எல்சார் படத்துல நின்னா அதை விட மதிப்பு வேற. அப்ப யாருமே ஏமாந்துடக்கூடாது. எல்சார் படம் பண்றாருன்னா எங்களை எல்லாம் கூப்பிட்டு வரணும்னு நம்பிக்கையா இருப்போம். அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இதுக்கு மேல பேச விட மாட்டாங்க சார், தெரியும். சொல்லுங்கம்மா, இன்னும் எதுவும் கரெக்டா முடிச்சிட்டீங்க மீட்டர்ல. தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வருகின்ற 11ஆம் தேதி இவ்வளவு பேசியிருக்கேன். தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் இயக்குனருக்கும் திரையுலகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையோட படம்
தியேட்டர்ல போய் படம் பாருங்க. நன்றி. தேங்க்யூ so மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த அதிரடியான பேச்சிற்கு நன்றி.